ஹல்லேலூயா. பிதாவின் மகிமை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை நம் மத்தியில் இறங்கி வருவதாக. ஆமென். என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாழ்கிறவரும் வாழ்ந்திருக்கிறவரும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறவர். ஏனென்றால் அவர் சொன்னான், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னான். இருக்கிறவராகவே இருக்கிறேன். எப்போதுமே நான் இப்படி தான் இருக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றைக்கும் நான் மாறாதவர். நான் மறந்து போகிறவர் அல்ல, மாறி போகிறவரும் அல்ல. மனிதன்தான் மறந்து போகிறவன், மாறி மாறி பேசுகிறான். ஏனென்றால் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு அவ்வளவாய், அப்படிப்பட்ட அந்த அன்புதான் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பவுல் எழுதியிருக்கிறார். நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதான அந்த அன்பு பிதாவினுடைய அன்பு. பிதாவினுடைய அன்பு குமாரனுக்குள் ஊற்றப்பட்டது. குமாரன் வழியாய் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் கலந்து அந்த அன்பை நாம் அனுதினமும் அனுபவிக்கிறோம். அந்த அன்பில் பிரியப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் மிகவும் பிரியமுள்ளவராயிருக்கிறார். தம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்தும்படி தான் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். எப்பொழுதுமே அவருக்கு நம்மேல் உள்ள பிரியத்தை வெளியே கொண்டு வரணும்னு அவர் ஆசையுள்ள தேவன், பாசமுள்ள கர்த்தர், அந்த நேச தகப்பன், அசைவாடுகிறவர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அங்கே ஆவியானவர் அசைவாடினார். எங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாடுகிறாரோ அங்கே ஒழுங்கு உண்டாகிறது, அங்கே நிறைவு உண்டாகிறது. ஒழுங்கின்மையை அவர் சரிப்படுத்தினார், வெறுமையை நிறைவாக்கினார். இதான் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு. அந்த அன்பு நம்மை நிறைக்கட்டும். இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம நிறைய பாட்டு பாடுறோம் இல்லையா? அன்பே பிரதானம், இதெல்லாம் நம்ம பாடுகிறோம். ஆனால் நம்ம உள்ளத்திலிருந்து அந்த அன்பு எப்படி புறப்பட்டு வருகிறது? தேவன் பேரில் நம்முடைய அன்பு எப்படி, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது என்று தினமும் நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நாங்கள் ஜெப நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினார். கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் 5 மணிக்கு நாங்கள் நடத்துகிறது வழக்கம். அதில் தொடர்ந்து வேதத்தை நாங்கள் படித்து வருகிறோம். வேதத்தை படித்து முடித்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது எண்ணாகமம் முடித்தாச்சு, அடுத்தது அப்படியே போயிட்டே இருக்கிறோம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆவியானவர் அப்படியே நிறுத்தினார். ஏன்னா சில காரியங்களில் அவர் நம்மை ஒழுங்குபடுத்தி கொண்டே வருவார். நமக்கு தெரியாது நம்முடைய ஒழுங்கற்ற நிலைகள், நம்முடைய அந்தரங்க நிலைகள் நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிருக்கோம் நான் ஆவிக்குரிய கனிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நேசர் நம்முடைய தோட்டத்தில் வரும் பொழுது அங்கே இருக்கிற மரங்கள் கனி கொடுக்கிற மரங்களாக இருக்கணும். அதை அவர் புசித்து திருப்தியாய் கடந்து போகணும். ஹல்லேலூயா. இனிமையான கனிகளை கொடுக்கணும். அதுதான் நேசர் விரும்புகிற கனி. அப்படி நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கும்போது தான் இந்த 11ஆம் வசனத்தில் ஒரு லைன் தான். அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி. இந்த லைனை படிக்கும்போது கர்த்தர் அப்படியே என்னை ஸ்டாப் பண்ணி நிறுத்தினார். அப்போ நான் அதற்கு முந்தின பாகத்தையெல்லாம் படித்தேன். அப்போ அவங்க பஸ்காவை புசிக்க வேண்டியதை பற்றி கர்த்தர் அந்த நாளை நீ எப்படி ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களோடு பேசினது போல எங்களோடும் கர்த்தர் பேசினார். அந்த திரும்ப அந்த டேட்டை கர்த்தர் நினைப்பூட்டிக்கிட்டே இருந்ததுனால அந்த டேட்டை எடுத்து பார்த்தேன். February 14ஆம் தேதி. உலகம் முழுவதும் வேலண்டைன் டேயை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நாம் நம் தேவனுடைய அன்பை நினைத்து அன்றைக்கு கர்த்தர் பேசின காரியம் அதுதான். என்மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு எப்படி, அதை குறித்து தியானம் பண்ணுங்க. நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு எப்படி என்பதை குறித்து தியானம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். சரி என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபித்தேன். கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் கொஞ்சம் பேர் ஒரு இடத்தை எடுத்து அந்த இடத்துல அதே February மாதம் 14ஆம் தேதி கர்த்தருடைய கிருபையினால்
நாங்கள் அன்பை குறித்து, தேவ அன்பை குறித்து தியானித்தோம். அந்த அன்பை குறித்து தியானிக்கும் போது அது தெவிட்டி போகவே இல்லை. தெவிட்டாத இன்ப ரசமாய் எங்களுக்குள்ள அது ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தது. ஒருவருக்கொருவர் நாங்கள் வசனங்களை அந்த டைம் படி எடுத்து இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறதான வேளை எங்களுக்கு ரொம்ப அருமையான வேலையாக இருந்தது. ஏன்னா கர்த்தருக்குள்ளே நம்ம செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் பிரயோஜனம் உள்ளது. அதுவும் அவருடைய அன்பை குறித்து தியானித்தோம் என்றால், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. அன்போடு கூட இணைந்ததுதான் தயவு, இரக்கம், கிருபை, காருண்யம் எல்லாமே. அப்போ அவருடைய அன்பை குறித்து தியானிக்கும்படி நாங்கள் அமர்ந்திருந்தோம். இந்த இடத்துல புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்படுவதற்கு முன்பதாக நிழலாட்டமாய் அதை அவர்கள் கொண்டாடினார்கள். இப்பொழுதோ அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கிறோம். ஜீவ அப்பம் நானே, என் சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருப்பான் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்து அந்த அப்பத்தை புசிக்க வைத்த அந்த தேவனை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து நாங்கள் மிகவும் அதிகமாய் ஆழமாய் தியானித்து காலையில் கிட்டத்தட்ட ஒரு 11:45 தான் ஆரம்பித்தோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் இடையில நாங்கள் சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 5 மணி வரைக்கும் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்தோம். கர்த்தர் அழகாய் எங்களை நடத்தினார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இப்படி நாட்களை தேவ சமூகத்தில் நம்ம குறிப்பிட்டு அமரும் பொழுது இப்படி பல நாட்களை கர்த்தர் குறிப்பிட்டு எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 7 நாட்கள் என்று சொல்லி பல நாட்களை தேவ சமூகத்தில் நாங்கள் வேதம் வாசிக்கிறதான வேளையில் கர்த்தர் கொடுக்கும்போது அதை நாங்கள் கீழ்ப்படிந்து செயல்படுகிறது உண்டு. கர்த்தர் இப்படிப்பட்ட நாட்களில் விசேஷித்த விதமாய் தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அந்த அன்பை குறித்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த சில வசனங்களை உங்களுக்கு நான் இந்த நாளில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், பிதாவுனுடைய அன்பு குமாரன் மேலே வெளிப்பட்ட ஒரு அருமையான சிச்சுவேஷனை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 21ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய நம்ம படிக்கலாம். 2 வசனங்கள் நான் படிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. ஏறக்குறைய 30 வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்படிக்கு, அதாவது அவர் சொன்னார் இல்லையா, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றணும். இந்த பூமியில் வந்து மாம்சத்தில் மனிதன் என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். கிரியைகளை எல்லாம் அவர் செய்து முடித்த தேவன். அப்படித்தான் இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த முறைமையும் அவர் பின்பற்றினார். அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு காண்பித்தது என்னதுன்னா, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெறும்படி எப்படி நின்றுப்பாங்க? வரிசையில் தானே நின்றுப்பாங்க. தனித்தனியாக நிற்க முடியுமா? இல்லை, இவங்களுக்கு பணக்காரங்க, இவங்க அந்தஸ்தில் உயர்ந்தவங்க, இவங்க நிறையா படித்தவங்க, இல்லை இவங்க பெரிய ஜட்ஜாக இருக்கிறாங்க, இவங்க எம்எல்ஏ, இவங்க எம்பி, அந்தஸ்து அந்த இடத்துல பார்க்கப்படாது. எல்லாரும் வரிசையாக நின்று இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை தான் தாழ்த்தி
அவர் தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்படி தன்னைத்தான் தாழ்த்தினார். அன்பின் ரூபம் தாழ்மை. அப்படி அவர் தன்னைத்தான் தாழ்த்தி அந்த ஜனங்களோடு நின்று கொண்டிருந்த அந்த சீன் அப்படியே கர்த்தர் காண்பித்தார். யோசிச்சு பாருங்க, பணக்காரங்க ஒரு இடத்துல போய் லைனில் நிற்பாங்களா? தங்களுடைய அந்தஸ்தை வச்சு, தங்களுடைய பணத்தை வச்சு எப்படியாவது முன்னாடி போகணும், முந்தி போக வேண்டும் என்று யோசிப்பார்கள். ஆனால் இந்த உலகம் முழுவதையும் சிருஷ்டித்த அந்த பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் வீற்று இருந்தவர், பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்தாரே, அவர் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்தவர் அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கும்படிக்கு தன்னை தானே மாம்சமாய் ஒப்பு கொடுத்தார். மாம்சமான மனுஷன் எப்படிப்பட்டவன்? அவன் எல்லாரிலும் சிறியவன் அல்லவா? அப்படி அவர் தன்னைத்தானே சிறியவனாய் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா சிறியவனை குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி பெரியவராய் வாழ்ந்தவர் சிறியவராய் நமக்காக வந்து பிறந்தார். தேவதூதரிலும் சிறியவர் என்று எண்ணப்பட்டார் என்று பார்க்கிறோம். தேவதூதர்கள் அவரால் பணிவிடைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவங்கள விட இவர் சிறியவராய் தன்னை தாழ்த்தி வந்தார். பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, அந்த ஞானஸ்தானம் பெற்று முடிஞ்ச உடனே அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்படுகிறது. வானம் அப்படி ஓப்பன் ஆகுது. யார்? குமாரனாகிய இயேசு, வானவர், வானத்தில் வாழ வேண்டியவர் இந்த பூமியில வந்து நமக்காக வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? இந்த பூமியில வாழ்ந்த நாட்களே, என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது எனக்கு போஜனம். நம்முடைய சரீரத்திற்கு ஏற்ற போஜனத்தை நம்ம சாப்பிடுவது நம்முடைய சரீரத்துக்கு பலனாய் இருக்கிறது. அப்போ தேவ சித்தத்தை செய்யும் பொழுது அது ஆவியிலே பலன் அடைகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு போங்க, எங்கேயாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றிட்டு வீட்டுக்கு வாங்க, உங்கள் இருதயம் அப்படி சமாதானமாக இருக்கும். வீட்டு சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதுங்கிற எண்ணமே நமக்கு வராது. ஊழியத்தை கர்த்தர் அத்தனையாய் நடத்தி முடித்தார் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட இருந்ததை, கர்த்தர் ஜனங்களை விடுதலை பண்ணினதை, கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுத்த சுகத்தை நம்ம பார்க்கும்போது அத்தனை சந்தோஷம். இதுதான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறது. அப்போ நமக்கு அந்த சாப்பிட்ட மாதிரி போஜனம் சாப்பிட்டது நம்முடைய சரீரத்துக்கு பலன் உண்டாகிறது போல தேவ சித்தம் செய்வது நம்முடைய ஆவியில் ஒரு பலனை கொடுக்கிறது. அப்படித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின உடனே வானம் திறக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன தெரியுமா? பிதாவினுடைய இருதயம் குளிர்ந்து போனது. என் பிள்ளை, எனது மடியிலிருந்து செல்ல பிள்ளை தரையிலே இறங்கி போய் ஜனங்களோடு ஜனங்களாய் நின்று நீதியை நிறைவேற்றுகிறதே என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளும் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொன்னதை கஷ்டத்தின் மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரங்களுக்கு மத்தியில் செய்யும்போது நம்முடைய பிள்ளைகளை வாரி அணைத்து முத்தமிட்டு நாம் சொல்லுகிறோம் இல்லையா? ஐ லவ் யூ மை சைல்டுன்னு சொல்லி. அப்படித்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை, குமாரன் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்தினார். பாருங்க, உடனே பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டார். ஆவியானவருக்கு ரூபம் இல்லை என்று பாடுகிறோம். ஆனால் ஆவியானவர் தன்னுடைய குமாரன் என்று அடையாளப்படுத்தும்படி, இவர் பிதாவின் மடியில் இருந்தவர் என்று அடையாளப்படுத்தும்படி ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். காரணம், தாழ்த்தினார். தேவ சித்தம் என்பது ஏதோ பெரிய பெருமைக்காக செய்கிற ஒரு காரியம் அல்ல. அது தாழ்மையாய் செய்யப்பட வேண்டிய காரியம். தாழ்மையாய். பணிவிடைக்காரன் பெரியவனோ பந்தி இருப்பவன் பெரியவனோ என்று கர்த்தர் கேட்பார். பணிவிடைக்காரன் பெரியவன் அல்ல, அவன் பரிமாறுகிறவன். பந்தி இருப்பவன் தான் பெரியவன். இது ஊழியக்காரர்கள் உணர்ந்து கொண்டார் என்றால் தாழ்மையோடு இருப்பார்கள். பந்தி இருக்கிறவர்கள் ஜனங்கள், பணிவிடைக்காரர்கள் வேத வசனத்தை சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய வேலைக்காரர்கள். இதை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். இதை பார்த்த உடனே பிதாவுடைய இருதயம் புழங்காகிதம் அடைந்தது. அதனால தான் அவர் சொன்னார், இவர் என் நேசகுமாரன், நான் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஓப்பனா கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது. தேவ சத்தம்
அப்போ தாழ்த்தி நம்ம ஒவ்வொருவரும் தாழ்மையாய் தேவ சன்னிதானத்தில், தேவ சமூகத்தில் நின்று அவருடைய வேலையை செய்து முடிக்கிற பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். அவருடைய சத்தம் நமக்கு வெளிப்படும். குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் இருந்த தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அவர் சொல்லுவார் தன்னுடைய குமாரனிடத்தில், உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் உன்னுடையவர்களை நான் விடுவிப்பேன். உடன்படிக்கையின் இரத்தம், இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையின் இரத்தத்தை சிந்துமடிக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் தான் நாம் எல்லாரும் கழுவப்பட வேண்டும் என்பது பிதா ஏற்கனவே எடுத்து வைத்த தீர்மானம். அதை நிறைவேற்ற வந்தவர் தான் அந்த தெய்வீக பணியில இப்படி தன்னை தாழ்த்தி பிதாவின் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்தினார். குமாரன் பிதாவின் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்தினார், பிதா குமாரன் மேலுள்ள அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியாய் பாருங்க அந்த அன்பின் வெளிப்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, விசுவாசிகள் மேல பிதாவினுடைய அன்பு எப்படி இருக்கிறது என்பதை யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எல்லாரும் நான் சொல்ல வசனங்களை எடுத்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஆழமான செய்தியாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாய் லகுவாய் இது புரியும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அந்த வசனத்தை பாருங்க. அதில் அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினாலே பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். அன்பை சிநேகத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். இயேசு சொல்லுகிறாரு, நீங்க எல்லாரும் என்ன சிநேகிக்கிறீங்க? நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேங்கிறத நீங்க விசுவாசிக்கிறீங்க. முதல்ல தன்னுடைய தாழ்மையை அங்க இடத்துல வெளிப்படுத்தினார். அப்போ அன்பு என்பது நம்மை தாழ்த்துகிற ஒன்று. அடுத்தது இவர் சொல்லுகிறாரு, விசுவாசிக்கிறபடினால். அப்போ அன்பு தேவனை தேவன் என்று, தேவன் நமக்கு இந்த காரியங்களை செய்வார் என்று நம்புகிறதானது தான் அன்பு. அன்பு அன்பு என்று வார்த்தையில் சொல்லிடலாம், ஆனால் நம்பவே செய்யாம, நான் ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அதை நம்பாம சும்மா பேருக்கு இந்த காதலை கேட்டுட்டு இந்த காதலை விட்டு இருந்தால் அது அன்பு கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டு அதை அப்படியே நம்பணும், அதுதான் அன்பு. ஒருவர் நமக்கு வழி காட்டுவார் என்றால், நம்முடைய ஆசீர்வாதத்தை உண்மையாய் விரும்புகிற ஒருவர் நமக்கு ஒரு வழி காட்டுகிறார் என்றால் கண்ணை மூடிட்டு அவர் கரத்தை பிடிச்சிடறோம். இயேசு கிறிஸ்துவின் கரத்தை கண்ணை மூடிட்டு நம்ம பிடிக்கலாம். முட்டாள்களை போல இருந்து அவரை நம்பலாம். அதுதான் விசுவாசம். முட்டாளா இருக்கலாம், ஒண்ணுமே நமக்கு தெரியாது, பேதையரா இருக்கலாம், நமக்கு ஒரு ஞானமும் இல்லையே, அறிவு இல்லையே, புத்தி இல்லையே. விசுவாசிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. படிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் பெரிய படிப்பு படிக்கலையே, தேவையில்லை. அவரை நம்பினால், அவரை விசுவாசித்தால் போதும். இது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பு என்பதை நாமே விளங்க பண்ணுகிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது பிதாவினுடைய அன்பு நம்மேல் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ இயேசுவை நம்ம விசுவாசிச்சா யாருடைய அன்பை பெற்றுக்கொள்கிறோம்? பிதாவாகிய தேவனுடைய அன்பை ஈஸியாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பாடுகிறோம் இல்லையா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. இயல்பாய் தேவன் பேரில் அன்பை வெளிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். அவர் அப்படியே கண்மூடித்தனமாய் நாம் நம்புவோம். இது அவர் மேல் உள்ள ஆழமான அன்பை வெளிப்படுத்தும். இதுதான் விசுவாசிகளிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற அன்போ. நமக்கு ஒரு பேரு விசுவாசி. எதை நம்புகிறோம்?
மனுஷன் சொன்ன வார்த்தைகளை நம்புகிறோமா? இல்லை கர்த்தர் எனக்கு வாக்குரைத்து இருக்கிறார், இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாய் காத்திருக்கிறோமா? நம்முடைய காத்திருப்பு ஒரு நாளும் வெட்கத்தில் முடிந்து போகாது. பிரியமானவர்களை, கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் காத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் காரியங்கள் கைகூடி வரும். கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பு என்ற வார்த்தையை யாக்கோபு என்ன அழகா எழுதுறார் பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும். 8ஆம் வசனம், அதுல வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம், ராஜரீக கட்டளை, ராஜரீக கட்டளை, தேவன் தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிற கட்டளை. அது ஒரு ராஜரீக பிரமாணம். இதை நம்ம ஃபாலோ பண்ண போதும். இதை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பெருசா நான் நன்மை செய்கிறேன், நான் அத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், இத்தனை பேருக்கு இதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரிந்து கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் லவ் அதர்ஸ். கர்த்தரை பார்த்து அடிக்கடி நம்ம சொல்லலாம், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ லார்ட். அது சொல்லி பாருங்க, அந்த நேசம் நமக்குள்ள அப்படியே ஊற்றப்படும் ஊற்றப்படும் ஊற்றப்படும். அந்த அன்பை நம்ம அழகாக உணர முடியும். எதையோ இந்த பூமியில் லவ் யூன்னு சொல்லி கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கலாம். ஐ லவ் யூ ஜீசஸ் என்று சொல்லும் பொழுது அந்த அன்பின் ஆழம் நமக்குள்ள ஒரு பிரமாணமாய் வெளிப்படுகிறது. அது ஒரு ராஜரீக பிரமாணமாய் வெளிப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது சாதாரணமாக அன்புங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். கிறிஸ்தவம் என்றால் என்ன? ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்வது, தீமை செய்யாமல் விட்டுவிடுது. நம்ம நன்மையே செய்து கொண்டு இருப்போம் என்றால் தீமை நம்மை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அப்போ அன்பு என்பது நன்மை செய்வது என்ற அந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அன்பு ஒரு நாளும் தீங்கு செய்யவே செய்யாது. கிறிஸ்தவத்தின் அடிப்படை என்பது அன்புதான். ஆழமான செய்தி, ஆழமான செய்தி, ரொம்ப டீப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டு கிறிஸ்தவத்தின் ஃபவுண்டேஷன், அந்த அஸ்திபாரத்தை நாம் விட்டு விடுகிறோம். அஸ்திபாரமே அன்புதான். அன்பு என்ற அஸ்திபாரத்து மேல் கட்டப்பட்டு இருக்கிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படி தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கூட அன்பு செலுத்தணும். அது மாத்திரமல்ல, நீ உனக்கு என்ன செய்யணும், மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறியோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்திரு முதல்ல. அதுதான் நன்மை. அப்போ அன்பு என்பது நன்மை செய்தலின் அடிப்படை கருத்தாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சீஷர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்து வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக புரியும். இல்லைன்னா நீங்கள் புரியாதது போல இருந்துட வேண்டியதுதான். யோவான் 13, 34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல, கர்த்தராகிய தேவன் நம்மேல் அன்பரா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். எல்லாருக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நான் நல்ல ஜெபிக்கிறவ, நான் நல்ல வேதம் வாசிக்கிறவ, நான் தேவனோடு கூட உறவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் கர்த்தரோடு கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொள்ள விருப்பம். நம்மை நாமே சொல்லிக்கொள்வதை விட மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லணும். அதுதான் சீஷத்துவம். கர்த்தர் சொன்னார், சீஷர் ஆகுங்கள், சீஷர் ஆக்குங்கள். அப்போ அன்பு செலுத்தினா மாத்திரம்தான் சீஷத்துவத்தை வெளிக்கொண்டு வர முடியும். நீங்கள் எல்லாரும் சீஷர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்மை குறித்து மற்றவர்களுக்கு ஒரு அறிவு வேணும்னா இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வரணும்? அன்பு புறப்பட்டு வரட்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு அன்பு செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தை
நம்ம உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இதற்காக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பித்து நான் முடிக்கிறேன். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 பாருங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவன, உலகத்தில் நிறைய பணம் இருக்கு, ஆனால் அவன் சகோதரனுக்கு ஒன்றுமே இல்லை, அதை கண்டும் காணாமலும் போயிட்டான்னா அவன்கிட்ட தேவ அன்பு இருக்குதா? தேவ அன்பு இல்லைன்னு வசனம் சொல்லுதுங்க. இப்படி நம்ம வசனத்தை படிக்கிறவர்களை மாத்திரமல்ல, நம்ம வசனத்தை செயல்பாடுகளில் கொண்டு வரணும். குறைச்சல் இருக்கு, குறைவுள்ளவனா இருக்கான், இன்னைக்கு அவனுக்கு சாப்பாடு இல்லை, இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள், இவனுக்கு கட்டிக்கிடுறதுக்கு நல்ல துணி இல்லை, நம்ம எடுத்துக்கொண்டு, உங்களுக்கு எடுக்கலைனாலும் பரவாயில்ல, நமக்கு துணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை அவர் உடுத்து வைத்து அழகு பார்க்கிறவர். நமக்கு யாரை கொண்டாயிலும் கர்த்தர் அழகாக செலக்ட் பண்ணி கொண்டு வருவார். நம்ம கஷ்டப்பட்டு நின்று செலக்ட் பண்ணின்னு அவசியம் இல்லை, பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் அழகாய் நம்மை உடுத்து வைக்கிற தேவன். கர்த்தர் இப்படி நம்மை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார் என்றால் எல்லோரையும் அவர் சாட்சியாய் நிறுத்த முடியும். பாருங்க, அப்போ மற்றவர்களுடைய கஷ்டத்தில் நம்ம பங்கெடுக்கணும். அதுதான் அன்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்போ அன்பு என்பது கீழ்ப்படிதல், அன்பு என்பது தாழ்த்துதல், அன்பு என்பது கர்த்தர் பேரில் கண்மூடித்தனமான விசுவாசத்தை வைத்திருதல், அன்பு என்பது நன்மை செய்தல். இப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தேவன் பேரில் குறைவற்ற அன்புள்ளவர்களாய் அனு தினமும் அவருடைய அன்பில் வேரூன்றி அவருடைய அன்பில் வளருகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபை நம்ம மேலே ஊற்றப்படட்டும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே, பஸ்கா பலியாக எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டீரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக பிக்கப்பட்டீரே, எங்களுக்காக உங்கள் முகத்தில் காரி துப்புனாங்கள் ஆண்டவரே. அந்த அன்பை விட பெரிதான அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை ராஜா. இயேசுவே, எனக்காக எங்களுக்காக சிலுவையில் மொத்த இரத்தத்தையும் சிந்தினீங்களே ராஜா. அந்த இரத்தம் எங்களுக்காக இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா அது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது, பாவங்களை மன்னிக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது ராஜா. இந்த ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான ஒரு அன்பு இல்லை என்று சொல்லி எங்களை தாழ்த்தி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த அன்பிலே எங்களை வளரச் செய்வீராக, அந்த அன்பிலால் எங்களை மறுரூபப்படுத்துவீராக. எங்கள் மனம் புதிதாகட்டும், எங்கள் மனம் மறுரூபமாகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.